உப்பு மஞ்சள் ஒண்ணு வேணாம், உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு அந்த மஞ்சள்லாம் போடாதீங்க. பட்டை பிரிஞ்சி எல்லாம் அந்த பட்டை எல்லாம் நீங்க தானே செய்ய போறீங்க? ஆமா, நீ பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வை. இந்த ஐட்டம் எல்லாம் மசாலா ஐட்டம். ஓகே மாஸ்டர், வாங்க மாஸ்டர். சொல்கிற ஐட்டம் எல்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் நம்ம செய்யணும். அரிசி உள்பட நம்ம கழுவி வைக்கணும். ஆனால் இவங்க தான் பிரியாணி செஞ்சாங்க. எனக்கு அது செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா? ஓகே, பனியனை போட்டுக்கிறேன். என்ன மானத்தை காண போறேன். அப்புறம் நான் இப்படி தான் செய்வாங்க வீட்டில் இருக்கிறப்ப. உன் பாடி பில்டிங் எனக்கு தெரிய வேணா? இப்படி பாடி பில்டிங் ஏன் இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் பார்த்துக்கோ. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஊர்லேருந்து வந்தோடனே மீன் குழம்பு அருமையாக வச்சு தந்துட்டேன், சரியா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மட்டன் பிரியாணி அருமையாக வரணும். வரலன்னா எனக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்து தரீங்க. டீலா? ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லைன்னா சண்டே மார்க்கெட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு 10 ரூபா. சண்டே மார்க்கெட்டில் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, எனக்கு அது நல்லா தெரியும். பார்ப்போம். என்ன சின்ன சேர்த்து கடலை என்ன இருக்கு? பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ஆம்பளைங்க ஒரு வேளை சமைக்க உபயோகிக்கிற பொருளை நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சு லேடிஸ் செஞ்சிடுவாங்க அப்படின்னு. அது 100க்கு 100 உண்மை. அது மட்டும் இல்லாமல் இவங்க சமைக்கிறன்ற பேரில் கிச்சனுக்கு வந்து கிச்சனை நாஸ்தி பண்ணுறது இல்லாமல் இவருக்கு அடுப்பு பற்ற வச்சு தந்து, கடாயை எடுத்து கொடுத்து, குக்கரை எடுத்து கொடுத்து, கிராம்பு பட்டை லவங்கன்னு சொல்லிட்டு மசாலா ஐட்டத்தெல்லாம் எடுத்து கொடுத்து, கடலெண்ணெய் எது மல்லாட்டை எண்ணெய் எது நல்லெண்ணெய் எதுன்னு சொல்லிட்டு பங்கு பிரித்து கொடுத்து, நெய்யையும் எடுத்து கொடுத்து, நல்ல அடுப்பில் முட்டை அப்புறம் வேக வைக்கலாம், எப்போனா வேகலாம். இதுனாடி உம்மா போட்டு வச்சிருக்கேன். ஓசில் வருதுன்னு கொஞ்சோண்டு போகணுடி. போஸ்ட்ல வருதா உங்களுக்கு? நீங்க உழைச்ச காசு இல்லையா? அப்படின்னாது உழைச்சதான் இருந்தாலும் அங்கேருந்து கொண்டு வரணும். இவ்வளோ போதும், சும்மா இது இவ்வளோ போதும். எல்லாம் ஒரு டேஸ்ட்டு தானே. காட்டுங்க, அதை என் வாயில போட்டுக்கிறேங்க. அப்படி அதில் போடுறது ஒன்று தான், இதில் போடுறது ஒன்று தான். அதுதான் கேட்டு என்ன தொல்லை பண்ணாதீங்க. மிளகாத்தூள், காரத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்களாச்சும் உங்கள் பிரியாணி ஆச்சும் நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நழுவ பார்த்தேங்க. ஆனால் இஞ்சி பூண்டை உரிச்சி கொடு, அரைச்சி கொடுன்னு சொல்லி அதுக்கான மிக்ஸி ஜாரையும் எடுத்து கொடுத்து, அதுலேயும் நம்மகிட்ட ஒழுங்காக அரைப்படலைன்னு குறைய சொல்லி மறுபடியும் அரைக்க விட்டாருன்னா பார்த்துக்கோங்களாம். ஐயோ தெய்வமே, பசிக்குது, நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் நீ எப்போ போட்டு வைப்ப? இங்கே பார்த்தியா, முட்டையே வேக வைக்கலையா முருகா? ஈவினிங் 3 மணிக்கு தாங்க பிரியாணி சாப்பிட ஆரம்பித்தோம். பிரியாணியில் உப்பும் காரமும் கம்மியாக இருந்தது, மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். அது கலரு பொலன்னு வந்தது, அடி பிடிக்காமல் வந்தது, எல்லாமே ஓகே தான். ஆனால் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் நோ மோர்.